ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை டு மலேசியா குக்கிங் சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான மதுரை ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுதான் மதுரை ஸ்பெஷல் மீன் குழம்பு, மீன் வறுவல். வாங்க அது எப்படி பண்ணலாம், என்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1.5 கிலோ வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, குழம்பு பொடி, தனி மிளகாய் பொடி, சீரகப்பொடி, மிளகு பொடி, மிளகு, சோம்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, நறுக்கின சின்ன வெங்காயம் கொஞ்சம், புளிக்கரைசல், தேங்காய் பால். இப்போது நம்ம வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் அதுக்கு குழம்பு பொடியும் தனி மிளகா பொடியும் சேர்த்துக்கிறேன். மிளகு பொடி, சீரகப்பொடி, இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தா தான் மசாலா பிரியாமல் வரும். நான் கடை மசாலா எப்பயும் யூஸ் பண்ண மாட்டேன், வீட்டில் அரைச்ச மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். வறுவலுக்கு இது தான் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கங்க. தண்ணி ரொம்ப விட வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே கரைச்சிக்கங்க. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். நீங்கள் எண்ணெய் கூட விட்டு கரைச்சிக்கலாம். பீசஸை நான் பொரிக்க எடுத்திருக்கேன். தலையும் வாழையும் தான் நான் வச்சு குழம்பு வைக்க போகிறேன். பீசஸை இந்த மாதிரி ஒன்றா மசாலாவை சேர்த்து தடவாதீங்க. இப்படி ஒவ்வொரு பீசஸாக கையில் எடுத்து மேலே நல்லா மசாலாவை தடவுங்க. அப்போ தான் மசாலா நல்லா இஞ்சி வேஸ்ட் ஆகாமல் மீனில் நல்லா பிடிச்சி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி ஒரு இடம் கூட இல்லாமல் ஃபுல்லாக அப்படியே தடவி விடுங்க. இது மசாலா வேஸ்ட் ஆகாமலும் இருக்கும், மசாலா உள்ளே நல்லா சாரும். இப்படி ஒவ்வொரு பீசஸாக எடுத்து பண்ணுங்கள். இது கொஞ்சம் வேலை தான், இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். மீன் நல்லா கோட் பண்ணிடுங்க. மீனை இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி தனியாக வச்சுருங்க. நான் பாருங்க ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் மசாலா வேஸ்ட் ஆகாமல் இஞ்சிட்டே இருக்கும். இதை நம்ம ஒரு 1/2 hour ரெஸ்ட் கொடுத்துடலாம். அதுங்களாட்டி நம்ம குழம்பு வச்சிடலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே உங்கள் மீனுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. அடுத்து நம்ம புளிக்கரைசல் ரொம்ப தண்ணியாக கரைக்காதீங்க, நல்லா கெட்டியாக கரைச்சிக்கோங்க. அப்போ தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு மெயினே உப்பு புளி தான். கரைசலை வடிகட்டி எடுத்துக்குவோம். புளிக்கரைசலை நம்ம குழம்பு கூட்டி தனியாக வச்சுக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம 2 நாளைக்கு கூட மீன் குழம்பு கெடாமல் இருக்கும். சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ புளிக்கரைசல் ரெடி ஆயிடுச்சு. இது கூட மசாலா ஊற்றிக்கங்க, அரைச்ச மசாலாவை. எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி ஊற்றிக்கங்க. குழம்பு வேகும்போது தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போயே தண்ணி ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் குழம்ப. அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். நான் இது வீட்டில் அரைச்ச மீன் குழம்புக்குன்னு தனியாக அரைச்ச மிளகாப்பொடி, கடைப்பொடி கிடையாது. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு நீங்கள் இறக்க போகும்போது பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. நான் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தான் உப்பு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. மீன் குழம்புக்கு மெயினே நல்லெண்ணெய் தான். வேறு எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. தாளிக்க கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயத்தை இப்படி பொடியாக நறுக்கி நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி எண்ணெயிலே நல்லா வதக்குனிங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொடியாக நறுக்குன தக்காளி, வெங்காயம் தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்க முடியுமோ வதக்கிடுங்க. எண்ணெயிலேயே சிம்மில் வச்சு வதக்கினாலும் நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு எப்பயுமே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க.
பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளி. நீங்கள் இப்படி வதக்கி வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூட பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இது கூட நம்ம வந்து மீனை சேர்த்துக்கலாம். பீசஸ் எல்லாம் வந்து நான் பொரிக்க எடுத்துட்டேன். மண்டையும் வாழையும் மட்டும்தான் நான் குழம்புல போடுறேன். 10 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிரும். கொதிக்கும்போது மண்டையும் வாழையும் போட்டால் போதும். 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. ஏன்னா நம்ம மீனை போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, டேஸ்ட் இல்லாமல் போயிடும். 10 நிமிஷத்துலேயே மீன் வெந்துடும், உடஞ்சிரும் இல்லாட்டினா மீன். இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விடுங்க. பாருங்கள் சூப்பராக இப்போ வெந்துருச்சு மீன் குழம்பு. இந்த மாதிரி லேசாக கிண்டி விடுங்க, அதிகம் கிண்ட வேண்டாம், மீன் உடஞ்சி போயிடும். இது கூட இப்போ நம்ம கெட்டியாக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றுங்க. தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டாம். தேங்காய் பால் தான் வந்து மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். கடைசியாக வந்து நம்ம சிம்மில் வச்சு ஊற்றி நீங்கள் இறக்குனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வறுவல் மீனை பார்க்க போகிறோம். நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நீங்கள் இப்போ ஒவ்வொரு பீசஸாக போட்டு எடுத்துக்கோங்க. மீன் பீசஸை ஃபுல்லாக வறுத்துட்டு அதோட மண்டையும் வாழையும் போட்டு குழம்பு வச்சு சூடாக சாதம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. இது வந்து மதுரை ஸ்பெஷல் மீன் குழம்பு அண்ட் வறுவல். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள். மீனை வந்து ரொம்ப நேரம் பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 மினிட்ஸ், ஒரு பக்கம் 5 மினிட்ஸ், இந்த பக்கம் 5 மினிட்ஸ், அவ்வளோதான். உள்ளே வந்து நல்லா ஸ்மூத்தாக வெந்துடும். பாருங்கள் மசாலா பிரியாமல் இருக்குது. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தனால மசாலா வெளியவே வரல. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. உள்ளே எல்லாம் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா பஞ்சு போல் இருக்கும் இந்த மீன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவசியம் அதை செஞ்சு காட்டுறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. எங்க அம்மா சமையல வீட்டுல நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.